வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சினிமா துறையில் நுழைந்த நடிகர்கள், இயக்குனர்கள், நடிகைகள், எழுத்தாளர்கள் என அனைவருமே சினிமாக்குள்ளே நுழைந்தாங்கன்னா அவங்க வசதியாக இருப்பாங்க என்று மக்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் உண்டு. ஆனால் அவங்க ஒரு சில திரைப்படங்களில் வெற்றியை கொடுத்து ஆனால் அவங்க இப்போது வரைக்கும் அட்ரஸே இல்லாமல் காலியான போன செய்தியுமே அதிகமாக உண்டு. வீடு வாசல் அனைத்துமே இழந்து அனைவருமே பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் வந்த கதை கூட நிறைய இயக்குனர்களுக்கு, பிரபலங்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு நடந்திருக்கு. அண்மையில் சொல்ல போனோம்னா சிவாஜி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருந்து ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட வீடுகள் எல்லாம் சேர்த்து வைத்து இப்போது அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்க. சொந்த வீட்டை இழக்கும் அளவுக்கு கூட அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு கடனில் இருந்து வராங்க. இப்படி பிரபல தமிழ் பட ஒரு இயக்குனருக்கு நடந்திருக்கிறது. அவங்களுடைய மனைவி இப்போது பரபரப்பு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் அந்த இயக்குனர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தமிழ் பட இயக்குனர் நடிகரின் வீடு சப்தி, தவிக்கும் மனைவி, வைரலாகும் வீடியோ, ஆறுதல் கூறி வரும் பிரபலங்கள், நடிகர்கள், ரசிகர்கள், தயாரிப்பாளர் என அனைவருமே இவருக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் இப்போது கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மறைந்த பிரபல நடிகர், இயக்குனர் ராஜசேகரனுடைய வீடு ஹவுசிங் லோன் கட்டாதால் நீதிமன்றம் சப்தி செய்து திரையுலகில் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நடிகர் ராஜசேகருடன் மனைவி தாரா குடியிருந்த வடபழனியில் உள்ள வீட்டை ஹவுசிங் லோன் கட்டாதால் கோர்ட்டு சப்தி செய்துள்ளது. குழந்தை இல்லாமல் கணவரை உலகம் வாழ்ந்து வந்த தாரா கடந்த 2019ஆம் ஆண்டு ராஜசேகர் இறந்த பிறகு ஹவுசிங் லோன் கட்ட முடியாததாக தவித்து வந்திருக்கிறாங்க. கணவன் இல்லாத நிலையில் ஆங்காங்கே இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைக்க முயன்ற போது உதவி செய்து வந்த சிலருமே அந்த பணத்தை ஏமாற்றி போய்விட்டதாக, இதனால் பணம் இல்லாமல் என்ன செய்வதனே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் கோர்ட்டில் சப்தி ஆர்டர் கொடுக்கப்பட்டதால் இன்று காலை கோர்ட் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் ராஜசேகர் மனைவி தாராவை வீட்டிலிருந்து வெளியேற்றிருக்கிறாங்க. இது தமிழ் திரையுலகில் மதிக்கக்கூடிய இயக்குனரும் நடிகருமாக இருந்த ராஜசேகர் கூட யாருமே தனக்கு உதவில்லை என்று தாரா வருத்தம் தெரிவித்து வருகிறாங்க. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் என்னுடைய கணவருடைய பயணம் ரொம்பவே பெரியதாக இருந்தது. இவருடைய மறைவுக்கு பிறகு எங்களை யாருமே கண்டுகொள்ள எந்த ஒரு நடிகர், நடிகையிலும் எங்களுக்காக ஒரு உதவி செய்யக்கூட முன் வரல. இது நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே மன வேதனையாக இருக்கிறது என்று ராஜசேகருடைய மனைவி கதறி அழுத வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அவங்களுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, உதவியும் செய்துக்கிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.